நம்ம மனதிற்கு பிடித்தவங்களை நம்ம பக்கம் ஈர்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். அப்போ நம்ம மனதிற்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு, அவங்க ஆணோ பெண்ணோ காதலோ ஏதாவது ஒன்று நமக்கு பிடிச்சிருக்கு. ஒருத்தங்களை மனதிற்கு பிடித்த ஒரு நபரை பிடிச்சி நம்ம இருக்கு ஏதோ ஒரு உறவு முறையில், குறிப்பாக காதல் தான் நம்ம அதிகமாக ஈர்ப்போம். அப்போ உண்மையிலே நம்ம மனதிற்கு பிடித்த அவங்களை மட்டும்தான் நம்ம உண்மையிலே நம்ம பிடிச்சி ஈர்த்தமான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா காதல் சம்பந்தமா சொல்லுவாங்க, உங்களுடைய காதல் உண்மை அப்படின்னா அந்த காதல் உங்களை சேர்த்து வைக்குமா. அங்க பிரபஞ்ச விதிய மைண்ட் தாட் அங்க டெலி பத்திய கொண்டு வராங்க, அறிவியலை கொண்டு வராங்க. அது உண்மைதான். அப்போ நீங்க ஒரு கரையில உட்கார்ந்து பாருங்க, உங்களுக்கு உண்மையிலேயே மனதிற்கு பிடித்தவங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க உண்மையிலே அவங்க மட்டும்தான் உங்க ஆசையில பிடிச்சு ஈர்த்தீங்களான்னு பாருங்க. நீங்க மனதிற்கு நினைச்சிருப்பீங்க, அவங்க உங்க பக்கமே வந்திருக்க மாட்டாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நீங்க அவங்கள மட்டும் நினைக்கல, வேற எதையெல்லாமோ போட்டு மனசுக்கு பிடிச்சிருக்கு. 10ஓட 11 அவங்களையும் பிடிச்சிருக்கு. அவங்கள பிடிக்காமலாம் இல்லை, 10ஓட 11 இருக்கும். அதே போலதான் வாழ்க்கையும் அலை பாய்ந்து போயிடும். அப்போ உங்களுக்கு மனதிற்கு பிடித்ததெல்லாம் நீங்க ஈர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்களையும் லைட்டா ஈர்ப்பீங்க, அவங்க உங்களை கண்டுகொள்ள மாட்டாங்க. சரியா? அப்போ உண்மையிலே மனதிற்கு பிடித்திருக்கு அப்படின்னா நீங்க அவங்க சுபாவத்திலேயே இருந்திருப்பீங்க. அப்படி இருந்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்க உங்களுக்கு தான். ஆனா பிரபஞ்ச விதியை ஏமாற்ற முடியாது. ஏன்னா ஆத்மாவில் ஒரு நிமிஷத்துக்கு 60க்கு மேல எண்ணங்கள் ஓடுது.